கடவுளை பற்றி இந்த பூமிக்குள்ள வந்த மக்களுக்கு வந்து கடவுள் வந்து மறந்து போகுது. இப்போ இவங்க உருவாக்கி பூமியில் விட்டவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு 10 மக்கள்களை கொஞ்சம் கொஞ்சம் மக்களை தேர்ந்தெடுத்து இது நீ எனக்கு நீ எனக்கு நீ எனக்கு நீ என்ன வழிபடு நீ என்ன வழிபடு என் சொல் கேளு என் சொல்படி நட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த மாதிரியாக உருவாக்கம் பண்ணி வச்சிடுறாங்க. வச்சுட்டு சரியான முறையில் வணங்கி போனால் சரியான ஒரு செயல்களை செய்துக்கிட்டு ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிக்காத செயல்களை செஞ்சால் அவங்களுக்கு துன்புறுத்தி இப்படி அவங்க கட்டுக்குள்ளே வரும்போது மனிதனோட நம்மளோட சரீரம் என்ன ஆகப்படுது, மகிமைத்தன்மையை இழந்துருது. அவங்களோட இதுக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட மகிமைத்தன்மை இழக்கப்பட்டு போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா சரீரம் ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாமல் போகவே மரணன்றதை ஒன்று வந்து இவங்களாம் எழுதப்படுறாங்க. நீ போய் ஒரு 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பூமியில் வாழு, அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து திரும்ப பிறக்க வைக்க, இப்படியான ஒரு சுழற்சியை இவங்க உருவாக்கி வச்சுறாங்க. மரணம், திரும்ப பிறப்பு, அழிகிறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம கடவுளை மறந்தனால நம்ம சரீரம் வந்து மண்ணான சரீரமாக மாறி மக்கும் சரீரமாக மாற ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து மரணத்தை எழுதப்பட்டு திரும்ப கொண்டாந்து பிறக்க வைக்கிறது, திரும்ப கொண்டாந்து மரணிக்க வைக்கிறது, இப்படியான விஷயங்களை செய்து இஷ்டம் போல் அவங்களுக்கு என்னென்னா தோணுதோ அந்த இஷ்டப்படி வந்து அந்த பூமியை உருவாக்கி வச்சுட்டாங்க. எது சரி எது தப்புன்றது தெரியாமல், மக்களுக்கு சரியான ஒரு செயல்பாடு கொடுக்காம இஷ்டப்படி செஞ்சு இந்த மாதிரியான பூமியை வந்து பாவக்கடலுக்குள்ளே தள்ளிட்டாங்க. பூமி பாவமாகி போச்சு. அங்கே இருந்து கடவுள் வந்து திரும்ப வந்திருக்கார். திரும்ப வந்து அந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன மக்கள் குறையிறாங்க, என்ன மக்களை காணும் சொல்லி கடவுள் கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும்போது அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து ஆளுங்க வந்து நிறையா பேர் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடவுள் அந்த உலகத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வரும்போது அவரால் அந்த உலகத்துக்குள்ளே வர முடியல. பாவம் அப்படியே அடைச்சிருச்சு. அவரால் அந்த உலகத்துக்குள்ளே வரவே முடியல. அப்படியே மனன் வந்து திரும்ப அவரோட உலகத்துக்குள்ளே அவர் போயிடுறார். அவரோட உலகத்துக்குள்ளே அவர் போனாலும் இங்கே இருக்கிற ஒரு அழுங்குரல், இங்கே இருக்கிற கஷ்டம், இங்கே இருக்கிற வலி துன்பம் எல்லாமே அவரால் அவங்களுக்கு உணரப்படுது. அப்போ அவர் மிகுந்த மனவேதனைக்குள்ளே வரார். அடடா, எப்படா இந்த மக்களை மீட்கிறது, எப்படி இந்த மக்களை காக்கிறது, அவரால் திரும்ப போக முடியல. அவர் போனால் அவர் கொடுக்கப்பட்ட பவரை திருப்பி அவரை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படி பாவமாக்கப்பட்டு அவரை அங்கே வரவிடாமல் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கவே அவர் திரும்ப இங்கே வந்துட்டார். என்ன செய்யறதுன்னு அவருக்கு புரியல. அப்புறம்தான் அவர் என்ன செய்கிறாரு, முதல்ல அவருக்கு படைக்கப்பட்ட அந்த மனிதனை அழைத்து பேசுகிறார். இந்த மாதிரி இப்படி ஆகி போயிடுச்சு, நம்ம வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து காக்கணும், அதுக்கு நீ வந்து பூமிக்குள்ளே போய் பூமியில் எந்த மாதிரி